வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கபிலனுக்கிட்ட இந்திராணி இக்கட்டான நிலையை சொல்றாங்க. இந்த பாரு, நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் இப்போ கால் பண்ணியிருக்காரு. அவர் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது தெரியும் போல அவர் சொல்றாரு, இப்ப உடனே இங்க வராராம். என்ன பண்ணதுன்னு எனக்கு கையங்காலம் ஓடல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் பக்கத்துல நின்று நம்ம அயலி சொல்றாங்க, அண்ணி பதறாதங்க, எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயத்த மோனிகா கிட்ட சொல்லுறா ரித்விகா. இந்த பாருங்க, கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் வராரா, இப்போ உதயபெருமாள் எங்கள் மாமாவும் இங்கே இல்லை, இப்போ என்ன பண்ணனே இந்திராணி குழம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன நல்ல விஷயம் ரித்திகா, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு வராங்க. வந்ததும் அந்த ஷேர் ஹோல்டர் வந்த உடனே நம்ம அப்போதான் நம்ம அயலி உதயபெருமாளுக்கு கால் பண்ணி மாமாட்ட பேசுங்க, இப்போ ஷேர் ஹோல்டர் வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் கொடுங்க அந்த ஷேர் ஹோல்டர்கிட்ட அப்படின்னு நம்ம அயலி கிட்ட உதயபெருமாள் சொல்லுறாங்க. உதயபெருமாள் ஃபோனை இருக்காங்க அப்படின்னு நம்ம அயலி மாமா பேசணுமா அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்த உடனே, என்ன பிரணாவ், நீ எதுக்காக நான் இல்லாத நேரத்தில் இங்கே வந்திருக்க, எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்கு வந்த, என் கம்பெனியில் உள்ள எனக்கு எல்லா ஷேரும் உனக்கு இனி கிடையாது, எல்லாமே கேன்சல் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. உனக்கும் இந்த கம்பெனிக்கும் இனி எந்த உரிமையும் வேண்டாம், ஒட்டும் உறவும் கிடையாது அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும் நம்ம மோனிகா, என்னடா வந்தவங்க யாராவது புதுசாக பூகம்பத்தை கிளப்புவாங்கன்னு போயிட்ட பார்த்தா இந்த இந்திராணிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க. இதுக்காக நம்ம வந்தோம் இந்திராணி அவமானப்படுத்தணும் அப்படின்னு இந்த பாரு, நீ புருஷங்கிட்ட கலர் கலராக என்ன டயலாக் விட்டா, நீ இந்த சொத்துக்காக தானடி உன் புருஷன் கூட வாழாமல் இங்கே கிடக்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் பொங்குன நம்ம அயலி மோனிகாவை கன்னத்தில் பலார்னு வச்சுக்கிறாங்க. மோனிகா அயலிக்கிட்ட வாங்கின சூட்டோட துண்டை காணும் துணியை காணலோன்னு வீட்டை விட்டு ஓட்டம் முடிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம இந்திராணிக்கு இந்த ஃபோன் வருது. இந்த பாருங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வாரோம் அப்படின்னு ஷேர் ஹோல்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. கபிலா கிட்ட சொல்கிறாங்க, ஏ கபிலா, இந்த பாரு, இன்னைக்கு நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் வீட்டுக்கு வராராம். இப்போ என்ன பண்ணனே தெரியல, சித்தப்பா வேற இல்லையே, சித்தப்பா ஜெயிலில் இருக்க விஷயம் அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுறாங்க. இதை ரித்விகா ஒட்டு கேட்குறாங்க, என்ன உங்கள் கம்பெனியில் புதுசாக பிரச்சனை வருது, எனக்கு சாதகம் தானே, நான் இதை இப்போவே மோனிகாட்ட கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு மோனிகாட்ட கால் பண்ணி, இந்த பாரு, இங்கே கம்பெனியில் உள்ள ஷேர் ஹோல்டர் வீட்டுக்கு வராங்களாம், கண்டிப்பாக மாமா இங்கே இல்லாத ஜெயிலில் இருக்கிறது தெரிஞ்சு ஒரு பிரச்சனையாக போகுது, இந்திராணிக்கு முகம் கருக போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இந்திராணி எப்படி கவலைப்பட போகிறாரு, நான் நேரில் பார்க்கணும் ரித்திகா, அப்போ உடனே எங்கள் வீட்டுக்கு கிளம்பிவாங்க அப்படின்னு ரித்திகா மோனிகாவை அழைக்கிறாங்க. மோனிகாவும் சாடி வராங்க. கொஞ்ச நேரத்தில் ஷேர் ஹோல்டர் வந்துட்டாரு. இந்த நேரத்தில் மோனிகாவுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்ல நேரம், நான் ரித்திகாவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறேன்னா, நம்ம இந்திராணியால் ஒன்றும் சொல்ல முடியலை. கொஞ்ச நேரத்தில் ஷேர் ஹோல்டர் வந்த உடனே, எங்கே உங்கள் சித்தப்பா இந்திராணி அப்படின்னு கேட்குற நேரம், நம்ம இந்திராணி இல்லை, அவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் மறைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே, சித்தப்பா, இவரோட சித்தப்பா உதயபெருமாள் ஜெயிலில் இருக்காரு, மினிஸ்டரை கொன்ன கொலை கேஸில் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இனி அப்படின்னா இந்த கம்பெனியோட ஷேரு மொத்தத்தையும் என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பூகமான பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம இதில் சந்தோஷம் காணலாம் அப்படின்னு மோனிகா சந்தோஷமாக இருக்க நேரத்தில் தான் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம அயலி உடனே உதயபெருமாளுக்கு கால் பண்ணி, இந்த பாருங்கள் மாமா, உங்கள் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உதயபெருமாள் நேராக
ஃபோனை அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து அந்த ஷேர் ஹோல்டர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பிரணாவ், என்ன ஆச்சு, நீ எதுக்காக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ வீட்டுக்கு வந்த, நீ என்ன சொல்லுது, என் கம்பெனியோட ஷேர் ஒன்றுமே உனக்கு கிடையாது, இதோடு எல்லா டீலிங்கையும் கேன்சல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினேன். ஐயையோ வேண்டாம், நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டுக்கிட்டு நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் இந்திராணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஓடுறாங்க. என்னடா இந்த இந்திராணி கலங்கி நிப்பானி பார்த்தா இப்போ வந்தவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்களே, இது சரிப்படாது இது அப்படின்னு நினைக்கிறாங்க. மோனிகா நம்ம எதுக்காக வந்தோம், இந்திராணி கலங்குற பார்த்து நம்ம சிரிக்கிறதுக்காண்டி வந்தோம், அப்படி இருக்க நேரம் இந்திராணி சந்தோஷமாக இருக்க முடியாமல் ஆக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணியை பார்த்து, என்னடி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா வந்து உன் புருஷங்கிட்ட எவ்வளோ பொய்களை சொல்லியிருக்க, அதுவும் நீ வந்து அவர் கூட வாழாமல் வந்து நீ இந்த பிறந்த வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறிய, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, இதெல்லாம் சொத்துக்காக தானடி வந்து பண்ணுற, சொத்து இந்த கபிலன் கையில் போயிடக்கூடாது, என்ன உன் கைக்கு இருக்கணும்னு தான் நீ இந்த ஆட்டத்தெல்லாம் ஆடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து மாட்டுன்னு வந்து மாட்டுறாங்க. இதை கேட்டதும் அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம இந்திராணி. ஆனால் நம்ம அயலி தானே ஸ்ட்ராங்கான ஆளாச்ச, அவங்க விடுவமா மோனிகாவை, எங்கள் அண்ணியை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு வந்து மோனிகாவின் கன்னத்தை பலார் நீ வாங்குறாங்க. மோனிகா என்ன அடிச்சுட்டு இல்லை அயலி, உன்னை விட போறாதுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட, இந்த பாரு என்ன நீ அடிச்சல, ஆமாடி நீ எந்த வீட்டில் வந்துட்டு நீ யாரை பற்றி நீ பேசிட்டு இருக்க, இது இந்திராணியோட சாம்ராஜ்யம், இங்கே நீ எப்படி இந்த டயலாக் எல்லாம் விடலாம் அப்படின்னு வந்து அயலி அடித்து தூள் கலக்கிட்டாங்க. மோனிகாவை துண்டை காணலை துணியை காணலைன்னு மோனிகா தெரிச்சு விடாங்க. ரித்திகாவுக்கு பயங்கர காண்டாகுது. இந்திராணியை நம்ம கவலைப்படுத்தி பார்க்க மோனிகாவை வர வச்சா, இந்த அயலி ஏன் எல்லாத்துலேயும் புகுந்து இவளுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அப்படி இருக்க நேரம் ஏன்டா அவள் புரிஞ்சுக்கிட மாட்டேன், மேனஸ் இல்லாத ஆளாக இருக்கா இந்த அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கோர்ட்டுக்கு இன்னைக்கு சித்தப்பாவை கொண்டு வருவாங்க, கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றனா அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மினிஸ்டருக்கும் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த செலியன் அண்ணன்கிட்ட ஹெல்ப் வாங்கலாம் அப்படின்னு வந்து மோனிகாட்ட இருந்த பெண் டிரைவரை செலியன் ஆட்டையை போட்டு நம்ம சிவா கையில் கொடுக்க, சிவா அதை வந்து கொண்டு போய் அப்படியே கோர்ட்டில் காட்டுறாங்க. இந்த பெண் டிரைவர் தான் முக்கிய ஆதாரம், இதுக்காக தான் கொலையை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் வந்து தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து இந்திராணி வந்து கோர்ட்டில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே மோனிகா ஆடி போகிறாங்க. நம்மகிட்ட இருந்த பென் டிரைவர் இந்த இந்திராணி கையில் எப்படி கிடச்சி ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பென் டிரைவரை வாங்கி கோர்ட்டில் பார்த்துக்கிட்டு, ஆமாம் இதில் வந்து இந்த உதயபெருமாளுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது, அப்படி இருக்கிறனால வேணுனி தான் உதயபெருமாளை சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபணம் ஆகி உதயபெருமாள் வெளியே வராங்க. யாராக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவும் இதில் சிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாங்களா, அவங்கள சும்மா விட மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச அந்த இளங்கோ மினிஸ்டரோட பையன்தான் அவங்க அப்பாயை போட்டு தள்ளிட்டு எங்கள் அப்பா மேலே உருட்டி தள்ளியிருக்கணும் அப்படின்னு வந்து சிவா வந்து கொந்தளிக்கிறாங்க. அதோட யார் விசாரணை வரட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காவல் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே கணம் நம்ம இளங்கோ இந்த உதயபெருமாளை வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளியாயிட்டு, அதோட நம்ம அப்பாவோட பேரை டேமேஜ் ஆக அளவுக்கு இந்த பென் டிரைவரை காட்டி எல்லாம் கூறு கெடுத்துட்டாங்க. இதில் எல்லா ரகசியமும் உடைஞ்சிட்டு, இதில் வர்மாக்கும் அப்பாவுக்கும் ஊரில் டீலிங் தெரிஞ்சு இனி என்னோட அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குரிய, நான் அப்பாவை போட்டு தள்ளிட்டு அந்த இறக்கத்தில் நான் பதவியிலே அறியலான்னு பார்த்தா இப்போ இப்படியெல்லாம் ஆயிட்டே அப்படின்னு வந்து தலைகுனிவோடு நிற்கிறாங்க இளங்கோ.